போலீஸ் பேச்சாளர் பொய்யான செய்தியை விட்டிருக்கிறார். கைது செய்து குறித்து இலங்கையிலே வாழும் முஸ்லிம் மக்கள் ஆளுங்கட்சி மீது வைத்திருந்த நம்பிக்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்ற யதார்த்தத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உடனடியாக ஜமியத் உலமா சபை அதை எதிர்த்திருக்கிறது. ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை ஏற்பட்ட மக்களுக்கு ஒரு அதிகாரமே இன்னும் வழங்கப்படாத நிலையிலே மாகாண சபையுடைய தேர்தல்கள் இன்னும் நடத்தப்படாமல் இருக்கிறது. ஆளுங்கட்சியினர் சொன்னார்கள், எங்களுடைய அமைச்சர்கள் சொன்னார்கள் மாகாண சபையுடைய தேர்தல் மிக விரைவாக நடத்தப்படும் என்று. ஆனால் மாகாண சபையுடைய தேர்தல் நடத்துவதற்கான எந்த ஏற்பாடும் இந்த ஆளுங்கட்சியினால் இன்னும் கொண்டு வரப்படவில்லை. இது மிகவும் வேதனையான விடயமாகும். நீங்கள் அன்று ஏவிபியினர் இருக்கின்ற போது மாகாண சபை முறைமையை ஏற்றீர்கள். இன்று ஆளுங்கட்சியுடைய 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி இருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையை இந்த மக்களுடைய மாகாண சபை தேர்தலை நீங்கள் நடத்த வேண்டும். மாகாண சபை தேர்தலினால் மக்களுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களுக்கு செய்ய வேண்டிய பாரிய பணிகள் எல்லாம் ஆளுநர்களால் நிர்வகிக்கப்படுகின்ற ஒரு துர்ப்பாக்கிய நிலைமை இந்த 9 மாகாணங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்த வருடம் இறுதியிலே மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த வருடம் நடைபெறவில்லை. அண்மையிலே ஒரு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார், அடுத்த வருடம் நாங்கள் நடத்துவோம் என்று. இதே நேரம் எங்களுடைய ஜேவிபியுடைய கட்சியுடைய செயலாளர் டிஸ்ரி சில்வா அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாகாண சபையுடைய முறைமை முற்றாக ஒழிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். சிலவேளை ஜேவிபிக்கும் என்பிக்கும் இடையிலே பிரச்சனையோ தெரியாது. சபை தேர்தலை நீங்கள் நடத்துவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், அண்மையிலே இந்த நாட்டிலே நடைபெற்றிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு விடயம், பலஸ்தீன மக்கள் மீது தொடர்ச்சியான வன்முறைக்கு எதிரான உறுதியான நிலைப்பாட்டை கொண்ட ஒரு நாடாக இந்த நாடு அமைந்துள்ளது. பலஸ்தீன புனித ரமலான் மாதத்திலும் பெருநாட்டிலும் மனிதாபிமாற்ற முறையிலே மேற்கொண்ட இஸ்ரவேலின் தாக்குதலை கண்டிக்கும் ஒரு சுவரொட்டியை ஒட்டியதற்காக சென்ற 22/3/2025 கொழும்பில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றிலே பணிபுரிந்த 25 வயதுடைய ருஸ்தி எனும் இளைஞரை இலங்கை போலீசார் கைது செய்துள்ளனர். இன அழிப்பினை மேற்கொண்டு வருகின்ற இஸ்ரவேல் சில தினங்களுக்கு முன்னர் குண்டு வீசி நூற்றுக்கணக்கான சிறுவர்கள் வெடித்து துண்டு துண்டாக சிதறிய வீடியோ காட்சிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். தாக்குதல் மாத்திரமல்லாமல் இந்த விடயங்களை நாங்கள் கண்டித்தே ஆக வேண்டும். இஸ்ரவேல் தாக்குதலால் இதுவரையில் 50,000 மக்கள் உயிரிழந்துள்ளனர். 1,00,000க்கு மேற்பட்ட மக்கள் படுகாயமடைந்துள்ளனர். ஆளுங்கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் பிரமுகர்கள் கடந்த காலங்களில் பலஸ்தீன மக்களுடைய போராட்டங்களிலே கலந்து கொண்டு ஆதரவு வழங்கினார்கள். இஸ்ரவேல் பலஸ்தீன விவகாரம் என்பது உலகம் அழியும் வரை நடைபெறப் போகும் பிரச்சனைகள் ஒன்றாகும். உலகம் பூராகவும் வாழும் எமது முஸ்லிம் மக்கள் இஸ்ரவேலுக்கு எதிரான தங்களுடைய எதிர்ப்பை காட்டத்தான் போகின்றனர். இதில் இலங்கையிலே வாழுகின்ற முஸ்லிம் மக்களாகிய நாங்களும் எங்களின் உணர்வுகளை இஸ்ரவேலுக்கு காட்ட வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்கின்றது என்பதை இந்த உயர்ந்த சபையான பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இருந்தாலும் ஆளுங்கட்சியான பின்பு பலஸ்தீன விடுதலைக்கான போராட்டத்திலே நமது ஆதரவை வெளிப்படையாகவே அரசாங்கம் வெளிப்படுத்துவதற்கு பின்வாங்கும் நிலைமையானது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சந்தேகம் கொள்ளும் நிலைமையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆளுங்கட்சியினர் வழங்கிய வாக்குறுதிகளை நம்பி குறிப்பாக வடகிழக்கு தமிழ் முஸ்லிம் மக்கள் 11 லட்சம் பேர் வாக்கள் அளித்திருக்கிறார்கள். புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம், பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவோம் என கூறி ஆட்சிக்கு வந்த நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை பாவித்து இஸ்ரவேலின் மனிதாபிமானமற்ற படுகொலையை கண்டித்த இஷ்டிகரோட்டிய ஒரு இளைஞரை கைது செய்து குறித்து இலங்கையிலே வாழும் முஸ்லிம் மக்கள் ஆளுங்கட்சி மீது வைத்திருந்த நம்பிக்கையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது என்ற யதார்த்தத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி புனித ரமலான் மாதத்தில் ஆக்கிரமிப்பு படைகளால் பலஸ்தீன காசா பகுதியில் உள்ள மக்கள் மீது நிகழ்த்தப்படும் கருணாகலா சபாயுமா. எனக்கு 2 நிமிடங்கள் தாருங்கள் தயவு செய்து. தர்மம், மனித நீதி, சர்வதேச சட்டங்கள், மனிதாபிமானம் இல்லாத ஒரு தாக்குதலைத்தான் இந்த இஸ்ரேல் நடத்தியிருக்கின்றது. இதேவேளை கைது செய்யப்பட்ட ருஷ்டி தொடர்பாக இலங்கை போலீஸ் திணைக்களத்துடைய ஊடக பேச்சாளர் திரு புத்தி மணந்துங்க கைது செய்யப்பட்ட ருஷ்டி இலங்கை உலமா சபையின் முன்னிலைப்படுத்தப்பட்டு பின்னர் அகில இலங்கை ஜமியத் உலமா சபை உண்மையிலே அவர் ஒரு சாதாரண முஸ்லிமின் நிலைமையை தாண்டிய நிலையில் இருப்பதாகவும் அவர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட இருப்பதாகவும். கௌரவ உறுப்பினர் அவர்களே முடிவுறுத்துங்கள். விஷயத்தை நான் பேசுவதற்கு 2 நிமிஷம் தர வேண்டும். எங்களுடைய புனித ஜமியத் உலமா சபையை போலீஸ் பேச்சாளர்
பொய்யான ஒரு செய்தியை விட்டிருக்கிறார். உடனடியாக ஜமியத்துல் உலமா சபை அதை எதிர்த்திருக்கிறது. நாங்கள் அவ்வாறான எந்த விதமான தகவலும் கொடுக்கவில்லை. இதை தற்போது தீவிரவாத விசார பிரிவிலே டிஐடி அவரை 90 நாட்கள் வரை தடுப்பு காவல் வைத்திருக்க பிடிஎஸ் சட்டத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. முடிவுறுத்துங்கள் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நேரம் நிறைவடைந்துள்ளது. 1 நிமிடம் தாருங்கள். கடந்த கால ஆட்சியாளர்கள் ஆளுந்தரப்பு அரசியல்வாதிகளின் தவறுகளையும் ஜனநாயக விரோத செயற்பாடுகளையும் மக்கள் மத்தியிலே ஜனநாயக முறையிலே கருத்துக்களை வெளிப்படுத்திய போது ஆளுங்கட்சிக்கு எதிராக விமர்சனம் செய்து அனைவரையும் பயங்கரவாத வழங்கினார்கள். இக்காலகட்டத்தில் எதிர்கட்சியில் இருந்த இன்றைய ஜனாதிபதி கௌரவ அனுர குமார திசாநாயக்க அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆளுங்கட்சியின் தவறான செயற்பாடுகளை விமர்சனம் செய்தது மாத்திரமல்லாமல் பயங்கரவாத சட்டத்தினை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். தங்களுக்கு நன்றிகள். இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று ஆட்சிக்கு வந்தவர்கள் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்துடைய உணர்வை ஒரு கருத்தை சொல்வதற்கு ஜனாதிபதி அவர்களே கௌரவ கமகெதர திசாநாயக்க உறுப்பினர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.